அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2 விஷயங்கள் சம்பந்தமாக பேசலாம் என்று யோசித்தேன். ஒரு விஷயம், இந்திய நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி, அதாவது மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரி வசூல். மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்திய நாட்டை, நமது எல்லையை சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொன்று 5500 ஏக்கர் அப்படின்னு இன்னொரு செய்தி வருது. இதற்கு மத்தியில் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்தியா சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ நம்ம இந்த 2 செய்தியை பேசலாம்னு ஒரு யோசனை. ஒன்று இந்திய நாட்டு மக்கள் தினசரி அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி வசூல். இன்னொரு பிரச்சனை என்று பார்த்தால், இந்திய நாட்டு எல்லையை சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளது சம்பந்தமாக இன்றைக்கு ராகுல் அவர்களும் இந்திய சீன எல்லை பிரச்சனையில் மோடி அவர்கள் சரியாக கையாள தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜிஎஸ்டி வரி வசூலவே மத்திய அரசுக்கு கையாள தெரியல. எங்கிட்டு இந்த மோடி மத்திய அரசு போய் சீன எல்லை பிரச்சனையை எங்கிட்டு கையாள போகுது நல்ல முறையில்? ஆகையால் உலகளவில் இன்றைக்கு பார்த்தோம் என்றால், ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது 25% உட்பட்டு தான் உலக நாடுகளே விதித்துள்ளது. நம்ம இந்திய நாட்டில் தான் பார்த்திங்கன்னா 28% வரை ஜிஎஸ்டி வரி வசூல். இது உலகத்திலே மிக அதிகமான வரி. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் நமது மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி வசூலாக ஆரம்ப காலத்தில் 1,00,000 கோடி வரை வந்தது. தற்பொழுது பார்த்தோம்னா 1,70,000 1,80,000 என்று ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வரி வருவாய் என்பது கூடிக்கொண்டே தான் தெரியுது. ஆனால் அந்த ஜிஎஸ்டி வரி வருவாயை ஒரு முழுமைப்படுத்த இன்று வரை முடியவில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் தயிருக்கு வரி போட்ட பொழுது ஜிஎஸ்டியினுடைய அந்த மாநில கவுன்சில் கூட்டம் மதுரையில் அடுத்து நடப்பதாக இருந்தது. அப்படி நடக்கும்போது மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பில் தயிருக்கு வரி போட்ட அந்த ஜிஎஸ்டி வரி கவுன்சிலை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தோம். ஆனால் இன்று வரை மதுரையில் அது நடக்கவில்லை. தற்பொழுது கோயம்புத்தூரில் நடந்துள்ளது. அந்த கோயம்புத்தூரில் நடந்ததில் பார்த்தோம்னா பல பிரச்சனைகளை சொல்லியுள்ளார்கள். ஆகவே மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி வசூலிப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் விற்பனையையும் ஜிஎஸ்டி வரி வசூலுக்குள் கொண்டுட்டு வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்று வரை மத்திய அரசு என்ன காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறது? மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு மத்திய அரசு மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாகவும் உரிய முறையில் வழங்க வேண்டும் என்று எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன்.